கோமதி கோமதி வந்து ரிமூவ்டுன்னு சொல்லுது. திரும்ப ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ரிமூவ் பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடுச்சு. ரைட். அடுத்து இன்னும் ஒரு ஆப்ஷன் சொல்லுங்க. பிரஸ் 3 ஃபார் ஹிந்தி. ஓகே, இப்போ இந்த 3 ஆப்ஷன் தான் கொடுக்குது. நான் என்டர் பண்ற ஆப்ஷன் வந்து 8. கொடுக்குற ஆப்ஷன் 3 தான். நான் என்டர் பண்ற ஆப்ஷன் 8. என்ன நடக்கும்? நீங்கள் தவறான பதிவை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள் அப்படின்னு சொல்லி கால் கட் ஆயிருமா? ஆமா. ரைட். சோ அதுக்கு இப்ப ப்ரோக்ராம் எழுதி இருந்தா எப்படி எழுதி இருப்பாங்க? ஓகேவா? இல்லனா என்ன சொல்லும்? நீங்கள் தவறான எண்ணை பதிவு செய்துள்ளீர்கள், தயவு செய்து மீண்டும் முயற்சிக்கவும் சொல்லுமா? ஆமாண்ணா. சோ அதுக்கு ப்ரோக்ராம் எழுதுவோம். நம்பர் கொடுக்குறோம். நம்பர் வந்து 1 2 3 தான் ஆப்ஷன். நான் வந்து 4 5 6 7 8 9 0 இதுல எதையாவது ஒண்ணு நான் பிரஸ் பண்ணிட்டேன்னா அது இன்வாலிட் இன்புட். ஏன்னா அந்த ஆப்ஷனே கிடையாது. அந்த மாதிரி வந்ததுன்னா வைல் லூப் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் யூசர் கிட்ட இது பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? பிரிண்ட் பிரஸ் 1 ஃபார் தமிழ். இதை அப்படியே காப்பி பண்ணி பிரஸ் 2 இங்கிலீஷ் ஹிந்தி. இங்கிலீஷ் ஹிந்தி இது போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? தமிழுக்கு 1 அழுத்தவும். ஃபார் இங்கிலீஷ் பிரஸ் 2. அடுத்து என்ன பண்ணணும்? கஸ்டமர் கேருக்கு கால் பண்றீங்க. உங்களுக்கு அந்த சைடு இருந்து சொல்லியாச்சு. ஃபார் தமிழ் பிரஸ் 1, ஃபார் இங்கிலீஷ் பிரஸ் 2, ஃபார் ஹிந்தி பிரஸ் 3 அப்படின்னு சொல்லியாச்சு. நீங்க இப்ப என்ன பண்ணணும்? அவங்க சொல்ற நம்பரை நம்ம கிளிக் பண்ணணும். ஓகே, இங்க ப்ரோக்ராம்ல என்ன பண்ணணும்? நீங்க சொன்னதுதான் பண்ணணும். இப்போ என்ன அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும்? மெனு மாதிரி கொடுக்கணுமாண்ணா? ஓகே, இதுதான் மெனு. பிரஸ் 1 ஃபார் தமிழ், பிரஸ் 2 ஃபார் இங்கிலீஷ், பிரஸ் 3 ஃபார் ஹிந்தி. இதுதான் மெனு. அடுத்து சாட்ல ஆன்சர் வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? கண்டிஷன் கொடுக்கலாம். எதை வச்சு கண்டிஷன் போடணும்? வைல் லூப் வச்சு. ஓகே, அந்த கண்டிஷன் என்ன போடுவேன்? வைல் லூப் வந்து இப்ப ஐ வந்து நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேண்ணா. எங்க ஐ எங்க இருக்கு? இல்ல நம்ம கொடுக்குறோம். அதுதான் அடுத்த ஸ்டெப். இப்ப ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ தான் கொடுக்கலையே. ஐ ஈக்குவல் டு இஸ் ஈக்குவல் டு நம்ம 2 கொடுத்துருவோம்னா. இந்த ப்ரோக்ராம் எத்தனை தடவை ரன் பண்ணாலும் 2 தான் ரன் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா உன்கிட்ட கேட்கும். தமிழுக்கு 1ன்னு கேட்கும், இங்கிலீஷ்க்கு 2, ஹிந்திக்கு 3ன்னு சொல்லும். நீ எதை பிரஸ் பண்ணாலும் இங்கிலீஷ் தான் சூஸ் ஆகும். அப்படி பண்ணலாமா? அப்படி பண்ணலாமா? இல்லைண்ணா, இப்ப அவங்க என்ன கண்டிஷன், அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி தானே நம்ம பண்ண முடியும். ஓகே, அதுக்காக நம்ம அவங்க கொடுக்குற கண்டிஷன் படியே நம்ம பண்ணலாம் தானே. இப்ப வந்து அவங்க 2 அமுக்க சொல்றாங்கன்னா நம்ம 2 அமுக்குனா தானே அடுத்தது போகும். அவங்க சொல்றபடி நம்ம கேட்கணும். ஓகே, சொன்னேன். ரைட். ஆனா இந்த ப்ரோக்ராம நான் எத்தனை தடவை ரன் பண்ணாலும் இங்கிலீஷ்க்கு மட்டும்தான் ரன் ஆகும். கரெக்டா? ஆனா யூசர் என்ன வேணா கொடுப்பாங்க. அப்ப இங்க என்ன பண்ணணும்? ஆன்சர் சாட்ல வந்துருச்சு, ஆல்ரெடி வந்துருச்சு. சோ ஆப்ஷன் வாங்கணும் யூசர்ட்ட இருந்து. ரைட்? ஆப்ஷன் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் select the language.
தமிழுக்கு எண் 1 அழுத்தவும். ஃபார் இங்கிலீஷ் பிரஸ் 2. ஹிந்தி கேளியே தீன் தபாயே. அப்படிதானே வரும்? அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். ரைட். இப்படிதானே ஆப்ஷன் இன்புட்டா கொடுப்பீங்க. இப்போ ஆப்ஷன் எதுக்குள்ள எந்த ஆப்ஷனா இருந்ததுன்னா திரும்ப ட்ரை பண்ண சொல்லணும். எந்த மாதிரி இருந்ததுன்னா திரும்ப ட்ரை பண்ண சொல்லணும். அதாவது இந்த நம்பரை தவிர வேற ஏதாவது நம்பர் ஓகே. இருக்கு. 4, 5, 6 அந்த அது மாதிரி வேற நம்பர் கொடுத்திருந்தா நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஓகே. அதாவது நம்பர் வந்து 1 விட பெருசா இருக்கணும், 3 விட கம்மியாவோ ஈக்குவலாவோ இருக்கணும். இருந்ததுன்னா கொடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்ட். இல்ல அப்படின்னா திரும்ப ட்ரை பண்ணுங்க, திரும்ப ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லணும். கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா? கரெக்ட்னா. ஓகே. அப்ப கண்டிஷன் வந்து while ஃபார் லூப்ல வந்து i இன் ரேஞ்ச் ஆஃப்லாம் போட்டீங்கல்ல, whileல வந்து ஒரு if ஸ்டேட்மெண்ட்ல வர மாதிரி ஒரு கண்டிஷன் தான் வரும். ifல நீங்க ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுத்தீங்கல்ல, அந்த மாதிரி whileலயும் ஒரு கண்டிஷன் தான் வரும். கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் greater than or equal to 1. அப்புறம் என்ன பண்ணணும்? 1 விட பெருசா இருக்கணும். அப்புறம் 3 less than is equal to. ஓகே. 3 less than equal to option less than. ஓகே. ஆப்ஷன் less than is equal to 3. less than equal to 3. அவ்வளவுதானா? எரர் காட்டுதே. அண்ட் போடணும்னா ரைட். தெளிவா சொல்லணும். அங்க அண்டு போடலாம், ஆறு போடலாம் இல்லையா? சோ என்ன போடணும்ன்றத கரெக்டா சொல்லணும். தப்பா போட்டோம்னா தப்பா தான் வரும். இப்போ ஆப்ஷன் வந்து 1 விட பெருசா இருக்கணும், 3 விட கம்மியா இருக்கணும். இருந்துச்சுன்னா கரெக்ட்னு வரணும். அதாவது உங்க ஆப்ஷன் வந்து சரியானது. ஓகே. ஒருவேளை இந்த கண்டிஷன்ல இல்ல அப்படின்னா ஓகே மாத்தி கேக்குறேன். யூசர் வந்து 4 கொடுத்துட்டாங்க. 1ல இருந்து 3க்கு உண்டான ரேஞ்ச்ல இல்ல, பியாண்ட் திஸ் ரேஞ்ச் 4, 5, 6 ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டாங்க. அப்ப வந்து ட்ரை பண்ணணும்னு சொல்லி திரும்ப ட்ரை பண்ணணும் இல்லையா? சோ ஒரு விஷயத்த நம்ம எப்ப திரும்ப ட்ரை பண்ண போறோம்? இந்த 1ல இருந்து 3 வரைக்கும் இல்லாம வேற ஏதோ ஒரு நம்பர் வந்துச்சுன்னா தான் திரும்ப திரும்ப ட்ரை பண்ண போறோம். ப்ளீஸ் ட்ரை அகெயின், ப்ளீஸ் ட்ரை அகெயின், ப்ளீஸ் ட்ரை அகெயின்றத எப்ப பண்ண போறோம்? கொடுத்திருக்க நம்பர் 3 விட பெருசா போனாலோ இல்ல 1 விட சின்னதா போனாலோ அப்பதான் வந்து நம்ம ட்ரை அகெயின் சொல்ல போறோம். சோ நம்ம ரெப்பிட்டிஷன் என்ன பண்ண போறோம்? ப்ளீஸ் ட்ரை அகெயின் அப்படின்றது தான் ரெப்பிட்டிஷன். கரெக்டா? ப்ளீஸ் ட்ரை அகெயின் அப்படின்றது தான் ரெப்பிட்டிஷன். நான் கரெக்டான ஆப்ஷன் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு ஃபர்தர் சூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நான் தப்பான ஆப்ஷன் சூஸ் பண்ணா மட்டும்தான் திரும்ப திரும்ப இதை ரன் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் டைமே 1ன்னு நான் ரன் பண்ணிட்டேன் அப்படின்னா திரும்ப ரன் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. ப்ளீஸ் ட்ரை அகெயின்க்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா நான் தப்பா கொடுத்துட்டேன் அப்படின்னா தான் ப்ளீஸ் ட்ரை அகெயின். அப்போ நான் ரிப்பீட் பண்ண போற விஷயம் வந்து ப்ளீஸ் ட்ரை அகெயின். அதுதான் நான் ரிப்பீட் பண்ண போறேன். பிரிண்ட் ப்ளீஸ் ட்ரை அகெயின். ப்ளீஸ் ட்ரை அகெயின் அப்படின்னா அதுக்கப்புறம் தயவு செய்து மீண்டும் முயற்சிக்கவும். அடுத்து யூசர் என்ன பண்ணுவாங்க? தயவு செய்து மீண்டும் முயற்சிக்கவும்னு சொல்லிருச்சு. அடுத்து யூசர் என்ன பண்ணுவாங்க? திருப்பி ட்ரை பண்ணுவாங்கன்னா அந்த திருப்பி ட்ரை பண்ணும்போது அந்த கண்டிஷன் வந்து திருப்பி ட்ரூ ஆகலைன்னா ப்ளீஸ் ட்ரைன்னு வரணும். திரும்ப ட்ரை பண்ணுவாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ப்ரோக்ராம்ல அதுக்கு பேர் என்ன? திரும்ப ட்ரை பண்ணுவாங்க. ஓகே. ப்ரோக்ராம்ல அதை என்ன பண்ணணும்? யூசர் திரும்ப ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா யூசர் வந்து என்ன பண்ணுவாங்க? இன்புட்ல திரும்ப கொடுப்பாங்க சார். ரைட். இன்புட்டை திரும்ப கொடுப்பாங்க இல்லையா? தயவு செய்து மீண்டும் முயற்சிக்கவும் அப்படின்னா இதே ஆப்ஷனை திரும்ப யூசர் என்டர் பண்ணணும் இல்லையா? செலக்ட் த லாங்குவேஜ். இதைதான் திரும்ப பண்ணணும் இல்லையா? இப்போ இந்த கண்டிஷன் வந்து ஆக்சுவலி தப்பு. இந்த கண்டிஷன் வந்து என்னன்னா
எப்போ வந்து யூசர் திரும்ப ட்ரை பண்ணுவாங்க, எந்த சிச்சுவேஷன் வந்ததுன்னா யூசர் திரும்ப ட்ரை பண்ணுவாங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து 3 விட பெருசாயிடுச்சு. இப்போ உங்களுக்கு போன்ல வந்து கீபேட்ல நெகட்டிவ் நம்பர்லாம் இருக்காது இல்லையா, 0ல இருந்து 9 வரைக்கும் தான் இருக்கும், நெகட்டிவ் நம்பர்லாம் இருக்காது. அசியூமிங் தட் கட்டாயமா நெகட்டிவ் நம்பர் இருக்காது, டபுள் டிஜிட் நம்பர் வராது. நீங்க 2 நம்பர் பிரஸ் பண்ணீங்கனாலும் மொதல் நம்பரை மட்டும் தான் எடுத்துக்கும் இல்லையா. சோ வைல் என்னவா இருந்தா திரும்ப ட்ரை அகைன்னு சொல்லணும், என்னவா இருந்ததுன்னா ப்ளீஸ் ட்ரை அகைன்னு திரும்ப சொல்லணும். 3க்கு மேல 3க்கு மேல. சோ ஆப்ஷன் கிரேட்டர் than 3. 1ன்றது 3 விட பெருசா? ஒருவேளை யூசர் வந்து 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது 3 விட பெருசா? நானா கிடையாது இல்லையா. அப்போ 1ன்னு கொடுத்தாங்கன்னா ப்ளீஸ் ட்ரை அகைன் சொல்லாது. 2 2ன்றது 3 விட பெருசா? ரெண்டுன்ற நம்பர் 3 விட பெருசா? இல்லண்ணா. சரி சார். அப்ப அதுக்கும் ட்ரை அகைன்னு சொல்லாது, ஏன்னா யூசர் கரெக்டான இன்புட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 3 3ன்றது 3 விட பெருசா? த்ரீன்றது 3 விட பெருசா? இல்ல நான் அங்க ஈக்குவல் கொடுக்கணும்ல. ஈக்குவல். சோ 3ன்றது 3 விட பெருசு கிடையாது, அப்போ ப்ளீஸ் ட்ரை அகைன்னு சொல்லாது. இப்போ 4 4ன்றது 3 விட பெருசா? ஆமாண்ணா. அப்போ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு இல்லையா. 4ன்றது 3 விட பெருசு, அப்போ ப்ளீஸ் ட்ரை அகைன்னு சொல்லும். இந்த கண்டிஷன் ஒரு இஃப் கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபை ஆகுது இல்லையா. அதே மாதிரி ஆப்ஷன் வந்து கிரேட்டர் than 3. சோ 4னா 4 இஸ் கிரேட்டர் than 3, அப்போ ப்ளீஸ் ட்ரை அகைன். ட்ரை அகைன் சொல்லும் போது செலக்ட் அ லாங்குவேஜ். லாங்குவேஜ் வந்து இப்போ நான் 5 கொடுக்குறேன் அப்படின்னா டீபக் பண்ணி பார்ப்போமா, அப்பதான் புரியும் இல்லையா. லெட்ஸ் டீபக். டீபக் பண்ணோம்னா ரொம்ப கிளியரா புரியும். ஃபார் லூப் இஃப் கண்டிஷன் வந்து நிறைய பேர் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இஃப் லூப்னு சொல்லுவாங்க. இஃப்ன்றது லூப்பே கிடையாது. ஃபார் வைல் டூ வைல் இதுதான் லூப். இஃப்ன்றது லூப் கிடையாது, இஃப் இஸ் a ஸ்டேட்மெண்ட், ஒரே ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகும். வைலுக்கும் இஃப்க்கும் ஒரே சின்டாக்ஸ் தான். வைலுக்கு வந்து எல்ஸ் எல்லாம் இருக்காது, பைத்தான்ல எல்ஸ் இருக்கும், பட் அந்த எல்ஸை நீங்க எடுத்துக்காதீங்க. ஏன் எடுத்துக்காதீங்கன்னு சொல்றேன்னா, மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வைலுக்கோ ஃபார் லூப்க்கோ எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் கிடையாது. ஃபார் இருக்கும் வைல் இருக்கும் அவ்வளவுதான், அதுக்கு எல்ஸ் எல்லாம் இருக்காது. பைத்தான்ல மட்டும் இருக்கும். ஸோ அதை எடுத்துக்காதீங்க ஓகேவா. யூஸ் பண்ணீங்கன்னா தெரிஞ்சு யூஸ் பண்ணீங்கன்னா ஃபைன், அப் டு யூ. பட் அதை ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன்னா, மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ட்ரை பண்ணும்போது இதே ஆப்ஷனை நீங்க தேடுவீங்க, மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல அது கிடையாது. அதனால யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். ஓகே. ஸோ இப்போ press 1 ஃபார் தமிழ், 2 ஃபார் இங்கிலீஷ், 3 ஃபார் ஹிந்தி அப்படின்னு சொல்லிருச்சு. ஓகே. வைலும் இஃப்பும் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, வைல் இஃப் ரெண்டுத்துக்கும் வந்து சின்டாக்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்க கீவேர்டு மட்டும் மாறும், அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு கண்டிஷன் வந்து போடுவோம். இஃப் வந்து ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆகிட்டு வெளியில வந்துடும். வைல் வந்து இதையே திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகும் until the condition fails. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் திரும்ப திரும்ப ரன் ஆகும். இப்போ செலக்ட் a language 2. எஸ் கௌஷிகா. இது நம்ம அண்ட் ஆர் யூஸ் பண்ணுவோம் இல்லைன்னா, அண்ட் ஆர் யூஸ் பண்ணலாம், அண்ட் ஆர் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இஃப்ல வந்து நீங்க என்னென்ன யூஸ் பண்றீங்களோ அது எல்லாமே யூஸ் பண்ணலாம். பிராக்கெட் போட்டு மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், நத்திங் ராங். புரிஞ்சுதா? கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணனா, கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணனா. ஓகே. ஸோ இதுல வந்து ஆப்ஷன் 2 கொடுக்குறேன்.
லாங்குவேஜ் 2. லாங்குவேஜ் 2ன்றது வேலிடான லாங்குவேஜா இன்வேலிடான லாங்குவேஜா? டூன்றது வேலிடான ஆப்ஷனா வேலிடான இன்வேலிடான லாங்குவேஜ். ஆப்ஷன்? வேலிடான லாங்குவேஜ் இல்லையா? ரைட். இப்போ இப்போ ஆக்சுவலி எந்த லைன் நம்பர்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு? இப்போ என்னோட எக்ஸிகியூஷன் எந்த லைன் நம்பர்ல வெயிட் பண்ணுது? 11 11. வெரி குட். ஸோ நீங்க என்டர் அடிக்கிறேன். ஆப்ஷன் வந்து 2. ஆப்ஷன் வந்து 2 வந்து கிரேட்டர் தேன் 3யா? டூ வந்து கிரேட்டர் தேன் 3யா? எஸ் அண்ணா. 2 வந்து 3யை விட பெருசா? இல்ல அண்ணா, சின்னது. கம்மி. சின்னது. அப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சா ஃபெயில் ஆச்சா? இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சா ஃபால்ஸ் ஆச்சா? ட்ரூ சார். ஃபால்ஸ். ஸோ கண்டிஷன் வந்து என்னன்னா 2 இஸ் கிரேட்டர் தேன் 3. ஆப்ஷன்றது 2. ஸோ 2 இஸ் கிரேட்டர் தேன் 3. அதுதான் கண்டிஷன். இது ட்ரூவா ஃபால்ஸா? 2 வந்து 3 விட பெருசு. இது உண்மையா பொய்யா? ஃபால்ஸ் சார். ஃபால்ஸ். அப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, கரெக்டா? இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, கரெக்டா? ஆமாண்ணா. அப்போ வைல் லூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. இது ஒரு தடவை கூட ரன் ஆகாது. ப்ரோக்ராம் முடிஞ்சு போயிடும். ஏன்னா யூசர் கொடுக்கும் போதே கரெக்டான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காரு. ப்ளீஸ் ட்ரை அகைன் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இந்த ப்ரோக்ராம் ஒரே ஒரு தடவை ரன் ஆகிட்டு முடிஞ்சிடும். வைல் லூப்க்கு உள்ளேயே போகாது. ஏன்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஆப்ஷன் கிரேட்டர் தேன் 3 அப்படின்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அதனால அந்த அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால அந்த வைல் லூப்குள்ளேயே போகாது. எஸ் கோமதி. அண்ணா இப்போ நம்ம 0 கொடுத்தா என்னென்ன ஆகும்? ஓகே, வருவோம். வெரி குட் கொஸ்டின். 0 கொடுத்தா என்ன ஆகும்? வெரி குட் கொஸ்டின். அந்த 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 பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ அடுத்த இன்புட் நான் வேற ஒரு இன்புட் கொடுக்குறேன். ஆப்ஷன். ஆப்ஷன் வந்து இப்போ 4. 4 வந்து 3யை விட பெருசா? எஸ் அண்ணா. அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சா? ஃபோர் வந்து 3 விட பெருசுன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சா? ஆச்சு அண்ணா. ஓகே, அப்போ வைல் லூப்குள்ள என்டர் ஆகும். 4 வந்து 3 விட பெருசு. அப்போ வைல் லூப்குள்ள என்டர் ஆகும். 4ன்றது தப்பான ஆப்ஷனும் கூட. ஸோ ப்ளீஸ் ட்ரை அகைன். ப்ளீஸ் ட்ரை அகைன்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் செலக்ட் த லாங்குவேஜ்னு திரும்ப கேக்குது. கரெக்டா? இப்போ இங்க என்ன கொடுக்கலாம்? யாராவது ஒருத்தர் டக்குன்னு ஒரு இன்புட் சொல்லுங்க. திரும்பவும் கேக்குது, டக்குன்னு சொல்லுங்க. 3. ஓகே, 3 வந்து 3யை விட பெருசா? இல்லண்ணா ஈக்குவல். ஓகே, அப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, கரெக்டா?
3 வந்து 3யோட 3யும் ஈக்குவல், கிரேட்டர் than கிடையாது. அப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ வைல் லூப்பை விட்டு வெளியில வந்துரும். யூசர் கொடுத்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன். ஸோ இட் கம்ஸ் அவுட் ஆஃப் த வைல் லூப். ஓகே, நான் திரும்ப ரன் பண்றேன். ஆப்ஷன் 1 2 3 கேக்குது. செலக்ட் த லாங்குவேஜ் 9. 9ன்றது 3யை விட பெருசு. அதாவது கொடுத்திருக்க ஆப்ஷனை விட யூசர் கொடுத்திருக்க இன்புட் பெருசு. அதனால ப்ளீஸ் ட்ரை அகைன். இந்த வைல் லூப்ல இருக்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ப்ளீஸ் ட்ரை அகைன். செலக்ட் த லாங்குவேஜ். இப்போ 6. 6ன்றது 3யை விட பெருசா? ஆமாண்ணா. ஓகே, அப்போ ப்ளீஸ் ட்ரை அகைன். செலக்ட் த லாங்குவேஜ். இப்போ 2. 2ன்றது 3யை விட பெருசா? இல்லண்ணா, சின்னது. ஓகே, அப்போ ப்ரோக்ராம் முடிஞ்சு போயிடும். இதுல 0ன்னு கேட்டாங்க இல்லையா? 0 போட்டா என்ன ஆகும் அப்படின்னா, 0 வந்து 3யை விட பெருசா? இல்லண்ணா. இல்ல. அப்போ இது கரெக்டான இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் முடிஞ்சிரும். இது கரெக்டான இன்புட்டா? இல்ல. அப்போ என்ன பண்ணலாம்? 0 வந்து நாட் அ வேலிட் இன்புட். உங்க கீபேட்ல 0 to 9 வரைக்கும் இருக்கு. இதுல எது வேணா பிரஸ் பண்ணலாம். இப்போ 0 பிரஸ் பண்ணிருக்காங்க. 0ன்றது இன்வாலிட் இன்புட். 3யை விட அதிகமா இருந்தாலும் இன்வாலிட் இன்புட். இப்போ என்ன பண்ணலாம்? கண்டிஷனை என்னவா மாத்தலாம்? ஆப்ஷன் ஈக்குவல் டு 0 ஆர் ஆப்ஷன் லெஸ் தென் 3 அப்படின்னு கொடுக்கலாம். கிரேட்டர் than 3 தான். ஸோ ஆப்ஷன் ஈக்குவல் டு 0 ஆர் 0வா இருக்கணும், இல்லைன்னா 3யை விட பெருசா இருக்கணும். நீங்க ஓரலா சொல்லும் போது அப்படிதான் சொல்லுவீங்க இல்லையா? 0வா இருக்கணும், இல்லைன்னா 3யை விட பெருசா இருக்கணும். அந்த இல்லைனான் இருக்குல்ல, தட் இஸ் ஆர். இது இல்லைன்னா அது ஏதோ ஒண்ணுதான். ஓகே, பூவா இல்லைன்னா தலையா, திஸ் ஆர் தட், அது ஆர். ரெண்டுமே ட்ரூவா இருக்கணும், இதுவும் இருக்கணும் அதுவும் இருக்கணும் அப்படின்னா அது வந்து அண்ட். ஸோ இந்த இடத்துல ஆர் 0வா இருக்கணும், இல்லைன்னா 3யை விட பெருசா இருக்கணும். இருந்ததுன்னா ப்ளீஸ் ட்ரை அகைன். ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? நோ நோ. ஓகே, இல்லண்ணா. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் நான் கேட்கிறேன். இதே ப்ரோக்ராம் ப்ராக்டிக்கலா உங்களுக்கு ஆன்சர் தெரியும். கஸ்டமர் கேருக்கு கால் பண்றேன். ஃபார் தமிழ் பிரஸ் 1, ஃபார் இங்கிலீஷ் பிரஸ் 2, ஃபார் ஹிந்தி பிரஸ் 3. ஓகே, 8. நான் போட்ட நம்பர் கரெக்டா? நான் கொடுத்துருக்க நம்பர் 8 கரெக்டான இன்புட்டா? இல்லண்ணா. ரைட். ஃபார் நான் தப்பான இன்புட் கொடுத்துட்டேன்னொடனே ப்ளீஸ் ட்ரை அகைன்னு சொல்லுது. திரும்பவும் 8. நான் கொடுத்த இன்புட் கரெக்டா? இல்லண்ணா. நான் திரும்பவும் இன்புட் கொடுக்குறேன் 8. நான் கொடுத்த இன்புட் கரெக்டா? சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. ஈஸியான கொஸ்டின் தானே கேட்குறேன். இல்லண்ணா. திரும்பவும் கேக்குது ப்ளீஸ் ட்ரை அகைன். நான் கொடுக்குற நம்பர் 8 கரெக்டா? இல்லண்ணா. எவ்வளவு நேரத்துக்கு இதை பண்ணிக்கிட்டு இருப்போம்? கஸ்டமர் கேர்ல எவ்வளவு நேரம் இதை பண்ணும்? இப்பெல்லாம் தப்பான இன்புட்லாம் கொடுத்து பார்த்தது இல்லையா? பண்ணிருப்பீங்களே, கட்டாயமா பண்ணிருப்பீங்களே. என்ன சொல்லும் கஸ்டமர் கேர்ல, என்ன பண்ணும் அப்படி? நீங்க தப்பான இன்புட்டை திரும்ப திரும்ப கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் அடுத்து? யாருக்கும் தெரியாதா? கஸ்டமர் கேருக்கு ஃபோன் போட்டீங்கன்னா கரெக்டான இன்புட் தான் கொடுப்பீங்களா? ராங் ஆன்சர்ஸ் புஷ் பண்ணிட்டோன்ட்டு வேற நம்பர்
டெஸ்ட் பண்ண சொல்லுங்க சார் கரெக்டா. அதுதான் திரும்ப திரும்ப நான் 8 8 8 8 தான் திரும்ப திரும்ப கொடுத்துட்டு இருக்கேன். அது கேட்கிற ஒவ்வொரு டைமும் நான் தப்பான இன்புட் தான் கொடுக்குறேன். 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 4 மணி நேரம் ஆச்சு, நான் 8 8 8 தான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அந்த மாதிரி நடக்குமா? என்ன நடக்கும்? சார் மேக்ஸிமம் 3 டைம்ஸ் மேல கட் ஆயிடும் சார். வெரி குட், அதை தான் கேட்கிறேன். ஸோ 3 தடவை தான் நடக்கும். 4வது தடவை நீங்கள் என்னது பலமுறை தவறான எண்ணை முயற்சி செய்துள்ளீர்கள் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் காலிங்னு சொல்லி கட் பண்ணிரும். கரெக்டா? எஸ் சார். அப்போ நீங்க எத்தனை டைம் என்டர் பண்ணீங்கன்றது அதை கவுண்ட் பண்ணிருக்கு. நீங்க தப்பான இன்புட் எத்தனை தடவை கொடுத்தீங்க அப்படின்றத அந்த கம்ப்யூட்டர் கவுண்ட் பண்ணிருக்கு. கரெக்டா? எஸ் ஆர் நோ? நீங்க கரெக்டான இன்புட் கொடுத்தீங்கன்னா அது கவுண்ட் பண்ணுமா? பண்ணாதுண்ணா. அப்ப எப்ப கவுண்ட் பண்ணும்? தப்பான இன்புட் கொடுக்கும் போது தான் கவுண்ட் பண்ணும் இல்லையா? 3 தடவைக்கு மேல கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க எக்ஸீட் உங்களுக்கு கொடுத்த தேவையான லிமிட்டை எக்ஸீட் பண்ணிட்டீங்க, திரும்ப அழைக்கவும்னு சொல்லி காலை கட் பண்ணிடும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல அதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வேரியபிள், கவுண்டர் வேரியபிள் இல்லையா? ராங் அட்டம்ஸ் ஈக்குவல் டு 0. எந்த இடத்துல இதோட வேல்யூ 1 ஆகும்? இந்த ராங் அட்டம்ஸ் போட்டிருக்கோம்ல, எந்த இடத்துல இதோட வேல்யூ 1 ஆகும்? ராங் அட்டம்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றத எங்க போடணும்? புரியலையா? கொஸ்டின் புரியலையா? நான் சொல்லி கொடுத்தது புரியலையா? தயவு செய்து மீண்டும் முயற்சிக்கவும் அப்படின்னு சொல்லும் போது என்ன நடக்கும்? ஒரு தடவை தப்பான அட்டெம்ப்ட் பண்ணிருக்கேன் அப்படின்றது நடக்கும். கரெக்டா? ஆமாண்ணா. ஓகே, நான் சொல்றது புரியலையா? ஏன் அமைதியா இருக்கிறீங்க? புரியலையா? கேட்கலையா? இல்லைன்னா 9:45 ஆச்சுன்னு தூக்கம் வருதா? என்ன விஷயம்? ஏன் அமைதியா இருக்கிறீங்க? புரியலையா? எனக்கு ஒரு ஆன்சர் சொல்லுங்க. அப்பதான் பிரயோஜனமே இல்லாம நான் நடத்திக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்குமே பிரயோஜனமா இருக்காது. யாருக்குமே புரியல அப்படின்னா நான் மட்டும் தனியா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணலாம். புரியலன்னா வேற எக்ஸாம்பிள் ஏதாவது எடுப்பேன். அதுக்குதான் கேட்கிறேன். என்ன விஷயம்? புரியலையா? என்ன விஷயம்? சார் புரியுது சார். மத்தவங்க புரியுது. அதர்ஸ் புரியுது. ரைட், ஓகே. அப்படின்னா எனக்கு ஆன்சர் பண்ணணும். புரியுதுன்னு சொல்லிட்டு நீங்க ஆன்சர் பண்ணாம இருந்தீங்கன்னா இது சில்லியான கொஸ்டின், இது ஏன் ஆன்சர் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதா? இல்லைன்னா ஆன்சர் தெரியல நான் அமைதியா உட்காந்துருக்கீங்கன்னு தோணுதா? அப்படின்றது எனக்கு தெரியாது. ஓகே, இங்க ராங் அட்டம்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றது ப்ளீஸ் ட்ரை அகெயின் சொன்னதுக்கு அப்புறம் தான் நடக்கும். ஈக்குவல் டு 1 ஆகுமானா 1 ஆகாது. ஏற்கனவே இருக்கிறது கூட 1 இன்கிரிமெண்ட் பண்ணிக்கும். ஃபர்ஸ்ட் 0, இப்போ 1 ஆயிடுச்சு. அடுத்து 2 ஆகும், அடுத்து 3 ஆகும். கரெக்டா? இந்த இடத்துல ஒரு பிரிண்ட்டும் ஒண்ணு நான் போட்டுக்கிறேன். டோட்டல் ராங் அட்டம்ஸ் ஈக்குவல் டு ராங் அட்டம்ஸ் இப்படின்னு நான் பிரிண்ட் போட்டுக்கிறேன். பிரிண்ட் போட்டேன்னா எனக்கு எத்தனை தடவை இன்கரெக்டா நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிடும். நான் டீபக் பண்ணாமலே எனக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நான் பிரிண்ட் போட்டிருக்கேன் இல்லையா? செலக்ட் லாங்குவேஜ் 0, ப்ளீஸ் ட்ரை அகெயின். ஒரு தடவை நான் தப்பா அட்டம் பண்ணிட்டேன். 8, 2 தடவை தப்பா அட்டம் பண்ணிட்டேன்.
5 3 தடவை நான் தப்பா அட்டம் பண்ணிட்டேன். 3 தடவை தப்பா அட்டம் பண்ணா என்ன பண்ணணும்? இப்ப 5ன்னு போட்டா 4 தடவை தப்பான அட்டம்ப்ட், 9ன்னு போட்டோம்னா 5 தடவை தப்பான அட்டம்ப்ட், 6 7 8 தடவை நான் தப்பான அட்டம்ப்ட் பண்ணிட்டேன். ஆனா 3வது அட்டம்ப்ட் நான் தப்பா பண்ணும் போது என்ன பண்ணணும்? கால் கட் ஆயிடணும். கால் கட் ஆயிரும். தட் மீன்ஸ் என் ப்ரோக்ராம் எண்ட் ஆயிரணும். கரெக்டா? கரெக்டா? ஆமாண்ணா. சோ ஆமாண்ணா. என்ன கண்டிஷன் வரும்? அதுக்கப்புறம் திரும்ப யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குமா? வாங்காதாண்ணா? வாங்காது இல்லையா? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ராங் அட்டம்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 3. கட்டாயமா கிரேட்டர் தேன் 3 போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஜஸ்ட் போடுறதுக்காக நான் போட்டிருக்கேன். ஈக்குவல் டு 3 போட்டாலே போதும். இந்த இடத்துல கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 என்ன பண்ணணும்? மூணு தடவை ராங் அட்டம்ஸ் போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? காலை கட் பண்ணிடணும் இல்லையா? கரெக்டா? ஓகே. அப்போ இந்த இடத்துல ப்ரோக்ராம நிப்பாட்டிடணும்னு அர்த்தம். அப்போ ப்ரோக்ராம நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி ஏன் நிப்பாட்டுறோன்றத யூசர் கிட்ட சொல்லணும் இல்லையா? கஸ்டமர் கேர்ல அப்ரப்டாலாம் கட் ஆகாது. நீங்க 3வது தடவை தப்பான என்ட்ரி கொடுத்துட்டீங்கன்னா யூ ஹேவ் மேட் டூ மெனி இன்கரெக்ட் அட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் காலிங்னு சொல்லும் இல்லையா? அந்த மாதிரி நம்மளும் பொலைட்டா ஒரு மெசேஜ் சொல்லணும். யூ ஹேவ் என்டர்ட் டூ மெனி incorrect entries or values, too many incorrect inputs. You have entered too many incorrect inputs. Program இந்த இடத்துலயே நிக்கணும். கரெக்டா? கரெக்டா? ப்ரோக்ராம் இந்த இடத்துலயே முடிஞ்சிடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரோக்ராம் இந்த இடத்துலயே ஸ்டாப் ஆயிரணும். அப்போ ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ப்ரோக்ராம எக்ஸிட் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க இம்போர்ட் சிஸ்ன்றது சிஸ்டம் அப்படின்ற ஒரு பேக்கேஜை இம்போர்ட் பண்ணணும். இது என்னன்றது நான் டீடைல்டா அப்புறமா சொல்றேன். இப்போதைக்கு இம்போர்ட் சிஸ், அவ்வளவுதான். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா நம்ம ப்ரோக்ராம் அப்படியே முடிக்க போறோம்ல. அப்போ சிஸ் டாட் எக்ஸிட் ஆஃப் உள்ள 0ன்னு போடுவாங்க. அந்த 0ன்றது எக்ஸிட் கோடு. அது என்னன்றது லேட்டர் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல ப்ரோக்ராம் முடிஞ்சிடணும் அப்படின்னா sys டாட் எக்ஸிட் ஆஃப் 0 சொல்லுப்பா கணேஷ். சார் உங்க சிஸ்டர் வச்சுக்கிட்டு போயில பிரேக் யூஸ் பண்ணா போதும் சார் தரத்துல. பிரேக் யூஸ் பண்ணலாம். பட் பிரேக் அண்ட் கண்டினியூ இன்னொரு நாளைக்கு தனி டாபிக். ஓகேவா? சோ இது வந்து தனி டாபிக்லாம் கிடையாது. இந்த இடத்துல ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிரும், அவ்வளவுதான். பட் பிரேக் அண்ட் கண்டினியூ வந்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம திரும்ப திரும்ப பார்ப்போம். அதனால இந்த இடத்துல நான் சொல்லல. பிரேக் போட்டா நின்றோம், கரெக்ட் தான். இந்த இடத்துல இன்டென்ஷனலா நான் அதை சொல்லல. ஓகேவாப்பா? இந்த இடத்துல மோஸ்ட் அப்ராப்ரியேட் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் தான். பட் பிரேக்கும் கண்டினியூவும் நான் இன்னொரு நாளைக்கு தனி டாபிக் நான் வச்சிருக்கேன். அதனால இந்த இடத்துல நான் அதை கொண்டு வரல. ஓகேவா? ஓகே சார். ரைட், வெரி குட். ஸோ சிஸ் டாட் எக்ஸிட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரோக்ராம முடிச்சிடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்றதெல்லாம் பார்க்காது, ப்ரோக்ராம நிப்பாட்டிடும். இதுக்கப்புறம் லைன் நம்பர் 22 இருக்கே அப்படின்னா 22ன்றது இந்த இஃப் கண்டிஷனுக்கு உள்ள கிடையாது, இஃப் கண்டிஷனுக்கு வெளியே இருக்கு இல்லையா? ஒருவேளை இந்த சிஸ் டாட் எக்ஸிட்டுக்கு அப்புறமா பிரிண்ட் ஐ எம் ஸ்டில் ஹியர் இப்படி ஒரு லைன் நான் போட்டேன் அப்படின்னா இந்த லைன் வந்து இட் வில் நெவர் கெட் எக்ஸிக்யூட்டட். ஏன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும் போது யூ ஹாவ் என்டர்ட் டூ மெனி இன்கரெக்ட் இன்புட்ஸ்ன்னு வரும். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் எக்ஸிட் ஆயிரும். ஏன்னா நமக்கு அதுதான் தேவை, கால் கட் ஆயிரணும். ஸோ ப்ரோக்ராம் முடிஞ்சிடணும். முடிஞ்சிருச்சு அப்படின்னா ப்ரோக்ராமே முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் ஐ எம் ஸ்டில் ஹியர்ன்றது வராது. ஓகேவா? இந்த இடத்துலயே ப்ரோக்ராம் முடிஞ்சிடும், இந்த லைன்ல வராது. ஏன்னா இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் இது. இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. இவ்வளவுதான் ப்ரோக்ராம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம்.
இதை நீங்க பிரேக் பாயிண்ட்லாம் வச்சு டீபக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்கும்? என்டர் அடிச்சுன்னா என்ன நடக்கும்? ஒன்னு போட்டிருக்கேன். என்டர் அடிச்சா என்ன நடக்கும்? ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிரும். ஏன்னா நான் கொடுத்த இன்புட் கரெக்ட். ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிரும். வெரி குட். இப்போ நான் கொடுக்குற இன்புட் 5. என்ன நடக்கும்? ஓகே, கண்டிஷன் ட்ரூ ஆகும். ப்ளீஸ் ட்ரை அகைன். திரும்ப நான் கொடுக்கறது 5. என்ன நடக்கும்? ப்ளீஸ் ட்ரை அகைன். அதே தான் திரும்ப நடக்கும். ரைட். திரும்பவும் நான் 5 தான் கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்கும்? You have entered too many correct inputs. So இந்த இடத்துல இப்போ செலக்ட் த லாங்குவேஜ்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ நான் என்டர் அடிச்சேன் அப்படின்னா ப்ளீஸ் ட்ரை அகைன் வருது. ராங் அட்டம்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு 1 வருது. டோட்டல் ராங் அட்டம்ஸ் greater than 3. You have entered too many incorrect inputs. sys.exit இருக்குல்ல, இப்போ அடுத்து நான் F10 நான் போட்டேன்னா ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். எனி கொஸ்டின்ஸ்? எனி கொஸ்டின்ஸ்? நோ அண்ணா. ஓகே, ஸோ நான் இப்போ while யூஸ் பண்ணி சம் கால்குலேட் பண்றதுக்கு இன்னொரு ப்ரோக்ராம் நம்ம பார்ப்போம். இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, யூசர் கிட்ட இருந்து இன்புட்ஸ் வந்து வாங்கிட்டே இருக்க போறோம். எது வரைக்கும் வாங்க போறோம்? வாங்கின இன்புட்டை என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். யூசர் வந்து ஃபர்ஸ்ட் 5ன்னு கொடுத்தாருன்னா 5ன்றத ஆட் பண்ணி வச்சுக்க போறோம். எது கூட? 0 கூட. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர். அடுத்து யூசர் 10 கொடுத்தாருன்னா, ஏற்கனவே 5 கொடுத்துருக்காரு, அது கூட 10 15. அடுத்து 2 கொடுத்துருக்காரு அப்படின்னா 15 கூட ஒரு 2 17. ஸோ யூசர் கொடுக்க கொடுக்க நம்ம வாங்கி வாங்கி ஆட் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். எது வரைக்கும் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்க போறோம் அப்படின்னா, யூசர் ஒரு நெகட்டிவ் நம்பர் கொடுக்குற வரைக்கும் வாங்க போறோம். யூசர் நெகட்டிவ் நம்பர் கொடுத்துட்டாருன்னா ப்ரோக்ராம நிப்பாட்டிக்க போறோம். ஸோ நமக்கு ஆட் பண்ண நம்பர் பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கணும். நெகட்டிவ் நம்பர் வந்ததுன்னா ப்ரோக்ராம் நின்றணும். சிம்பிள். புரிஞ்சுதா? ஓகே. ரைட். ஸோ யூசர் கிட்ட இருந்து முதல்ல ஒரு இன்புட் வாங்கணும் இல்லையா? நம் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் அ நம்பர். இந்த while லூப் எந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு while லூப் போட போறோம். எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்க போறோம்? நெகட்டிவ் நம்பர்ஸ் வர வரைக்கும். ஓகே, நெகட்டிவ் நம்பர்ஸ் வர வரைக்கும். அப்போ நெகட்டிவ் நம்பர் வராத வரைக்கும், நெகட்டிவ் நம்பர் வராத வரைக்கும் ஓட போறோம். நெகட்டிவ் நம்பர் வர வரைக்கும் நம்ம ஓட போறது கிடையாது. கரெக்ட் தான். நான் சொல்றதும் நீங்க சொல்றதும் ஒண்ணுதான். வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நெகட்டிவ் நம்பர் வர வரைக்கும் நம்ம ஓட போறோம். நெகட்டிவ் நம்பர் வராத வரைக்கும், வர வரைக்கும், வாட் எவர். சோ நம்பர் பாசிட்டிவா இருக்கிற வரைக்கும் ஓட போறோம். கரெக்டா? ஓகேண்ணா. இப்படி வச்சுக்கலாமா? நம்பர் பாசிட்டிவா இருக்கிற வரைக்கும் நம்ம ஓட போறோம். அப்போ என்ன பண்ணணும்? கண்டிஷன் என்ன பண்ணணும்? num greater than is equal to 0. num greater than or equal to 0. நம்பர் பாசிட்டிவ் நம்பரா இருக்கிற வரைக்கும் நம்ம ஓட போறோம், ரிப்பீட் பண்ண போறோம். சோ இது நெகட்டிவ் நம்பர் கிடையாது. நம்பர் பாசிட்டிவா இருக்கிற வரைக்கும் ரிப்பீட் பண்ண போறோம். ஒன் செகண்ட். சோ நம்பர் வந்து பாசிட்டிவா இருக்கிற வரைக்கும் ரிப்பீட் பண்ண போறோம். ரைட். என்ன ரிப்பீட் பண்ண போறோம்? வாட் ஆர் வி கோயிங் டு டூ வித் த நம்பர்?
ஆட் பண்ண போறோம். ஓகே, ரிசல்ட் எங்க ஸ்டோர் பண்ண போறோம்? ரிசல்ட்டை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் வேணும் இல்லையா? அப்போ டோட்டல் ஈக்குவல் டு 0. டோட்டல் நான் ஏன் வைல் லூப்புக்குள்ள போடல? டோட்டல் நான் ஏன் வைல் லூப்புக்கு வெளியே போட்டிருக்கேன்? வைல் லூப்புக்குள்ள போட்டேன்னா சொல்லுங்க. வைல் லூப்புக்குள்ள போட்டோம்னா ரிப்பீட்டட் லூப் ஆகிட்டே இருக்கும்னா அந்த டோட்டல். வெளியே போட்டோம்னா ஒன் டைம் மட்டும். ஓகே, லூப் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னா வைல் லூப்புக்குள்ள போடும் போது ஒவ்வொரு டைம் அதோட வேல்யூ ஓவர் ரைட் ஆயிரும். முன்னாடி என்ன இருந்ததோ அந்த வேல்யூ ஓவர் ரைட் ஆயிரும், திரும்ப இருக்காது. அதனால வைல் லூப்புக்கு வெளியே போறோம். வைல் லூப்புக்கு உள்ள போட்டோம்னா ஓவர் ரைட் ஆகிக்கிட்டே இருக்கும். பழைய வேல்யூ ரீடைன் ஆகாது, புது வேல்யூ மட்டும் தான் இருக்கும், பழைய வேல்யூ இருக்காது. இன்னொன்னு, இந்த டோட்டலை நம்ம வைல் லூப்புக்கு வெளியே தான் பிரிண்ட் பண்ண போறோம் இல்லையா? எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் யூசர் ஒரு நெகட்டிவ் நம்பர் கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் தான் நான் டோட்டலை பிரிண்ட் பண்ண போறேன். அது வரைக்கும் நான் கால்குலேட் பண்ணிட்டே இருக்க போறேன். ஸோ டோட்டலை நான் ஒரே ஒரு தடவை தான் பிரிண்ட் பண்ண போறேன். அது வைல் லூப்புக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே தான் பிரிண்ட் பண்ண போறேன். அதனால வைல் லூப்புக்கு வெளியே நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்பர் கிரேட்டர் தேன் 0. இப்ப நம்பர் வந்து நான் 10ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்? Total is equal to total plus num. ஓகே, ஸோ டோட்டல் கூட நம்பரை ஆட் பண்ணிக்கிறோம். மொதல் டைம் டோட்டல் 0வா இருக்கும். நம்பர் வந்து யூசர் 5 அப்படின்னு கொடுத்தாருன்னா இப்போ 0 + 5 5ன்னு மாறிடும். அடுத்து என்ன பண்ணணும்? யூசர் கிட்ட இருந்து அடுத்த நம்பர் வாங்கணுமா? அடுத்த நம்பர். ரைட். ஸோ இந்த லைனை அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டுக்கிறேன். யூசர் கிட்ட இருந்து அடுத்த நம்பர் வாங்கும் போது நம்பர்ன்ற வேரியபிள்ல இதை டீபக் பண்ணுவோம். என்டர் நம்பர் நீட்டா இல்ல, அதனால இந்த மாதிரி போட்டுக்கிறேன், எனக்கு படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இன்னொரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். ஓகே, என்டர் நம்பர் 5 அப்படின்னா 5 இஸ் கிரேட்டர் தேன் 0வா அப்படின்னா ஆமா, 5 வந்து 0 விட பெருசுதான். அப்போ டோட்டல் ஆட் பண்ணிக்க போது அடுத்த நம்பர் வந்து 10. 10 வந்து 0 விட பெருசா? ரைட். அப்போ டோட்டல்ல ஏற்கனவே 5 இருந்தது, இப்போ ஒரு 10 ஆட் பண்ண போறோம். 10 + 5 15. இப்போ அடுத்து என்டர் நம்பர் 20. ஏற்கனவே எத்தனை இருந்தது? 15 இருந்தது. நம்பர் வந்து கிரேட்டர் தேன் 0. ஏற்கனவே 15 இருந்தது, இப்போ 20 ஆட் பண்ணா 35 ஆயிடுச்சு. என்டர் நம்பர் 0. 0 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வா? ஆமாண்ணா, ஈக்குவல் டு 0. அப்போ டோட்டல் வந்து அப்படியே தான் இருக்கும். என்டர் நம்பர் -5. நம்பர் வந்து இப்ப கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வா? கிடையாது. ரைட். இப்போ ப்ரோக்ராம் விட்டு வெளியில வந்துருச்சு. என்ன நான் பண்ணல அப்படின்னா டோட்டலை பிரிண்ட் பண்ணல. சோ டோட்டலை பிரிண்ட் பண்ண போறோம். டோட்டல் இஸ் டோட்டல். ஓகே, இப்போ நான் என்னென்ன நம்பர் போடுறேனோ நெகட்டிவ் நம்பர் கொடுக்குற வரைக்கும் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நெகட்டிவ் நம்பர் இருக்கிற வரைக்கும் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் நெகட்டிவ் நம்பர் கொடுக்காதது வரைக்கும் எனக்கு டோட்டல் நம்பர் 909. நான் என்ன கொடுத்தேன்றது தெரியாது, 909 தான் என்னோட டோட்டல். இந்த வைல் லூப் எத்தனை தடவை ரன் ஆகுது? எத்தனை டைம் ரன் ஆயிருக்கு தெரியுமா? கவுண்ட் பண்ண முடியாது இல்லையா? எத்தனை டைம் ரன் ஆயிருக்குன்றது தெரியாது. ஒரு கவுண்டர் வேரியபிள் போட்டா பண்ணலாம். இந்த வைல் லூப் இத்தனை தடவை தான் ரன் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. -1 போடுறேன் அப்படின்னா வைல் லூப் ஒரு தடவை கூட ரன் ஆகாது, ஆரம்பத்திலேயே வெளியில வந்துடும், உள்ள போறதுக்கு முன்னாடியே வெளியில வந்துடும். இப்போ இன்னொரு யூசர் வந்து மொதல் நம்பர் 5 கொடுக்குறாரு, ரெண்டாவது நம்பர் நெகட்டிவ் நம்பர் கொடுத்தாருன்னா இது ஒரு தடவை ரன் ஆகும். ஸோ இட் ரன்ஸ் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்.
ஒரு தடவை ஓடுதா, 2 தடவை ஓடுதா, 10 தடவை ஓடுதா சொல்ல முடியாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த யூசர் இன்புட். யூசர் நெகட்டிவ் நம்பர் கொடுக்குற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். எத்தனை டைம் இது ஓடுதுன்னு சொல்ல முடியாது. ஃபார் லூப்க்கும் வைல் லூப்க்கும் இதுதான் வித்தியாசம். புரிஞ்சுதா? புரிஞ்சதுண்ணா. புரிஞ்சிடும். இப்ப ஹோம்ஒர்க் வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்பர்ல ஒரு மெனு ப்ராப்ளம் வந்து பண்ணோம். ஒரு நம்பர் ஆபரேஷன், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் மெனு ப்ராப்ளம் ஒன்னு பண்ணோம். என்ன பண்ணோம் ஞாபகம் இருக்கா? இருக்குண்ணா. என்ன பண்ணோம்? கால்குலேஷன், ஆடிங், சப்ட்ராக்டிங், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ரைட். யூசர் கிட்ட இருந்து நம்பர் வாங்க போறோம். அதை ஆட் பண்ணணுமா, மல்டிப்ளை பண்ணணுமா, டிவைட் பண்ணணுமா அப்படின்றதையும் யூசர் கிட்ட இருந்தே வாங்க போறோம். யூசர் என்ன செலக்ட் பண்றாரோ அதை வச்சு நம்ம ஆபரேஷன் பண்ண போறோம் இல்லையா? வைல் லூப்பை நீங்க அதே மாதிரி தான் பண்ண போறீங்க. யூசர் நம்பர் நெகட்டிவ் கொடுக்கற வரைக்கும் பண்ண போறீங்க. ஆனா ஆட் பண்ணணுமா, சப்ட்ராக்ட் பண்ணணுமா, இத யூசர் கிட்ட இருந்து தான் வாங்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், யூசர் வந்து 1 மைனஸ் நெகட்டிவ் 2 மைனஸ்ன்றத யூசர் கொடுப்பாரு. மைனஸ்ன்றத யூசர் கொடுப்பாரு. ஸோ மைனஸ்ன்றது ஒரு இன்புட். நம்ம ஏற்கனவே பார்த்த ப்ராப்ளம் படி இல்லையா? ஸோ -5 இன்டூ 6 போர்ட் மாஸ் ரூல்லாம் கிடையாது. யூசர் ஒவ்வொரு இன்புட்டா தான் கொடுக்க போறாரு. ஸோ நம்பர் வந்து நீங்க கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். -6 -9 பிளஸ் யூசர் நெகட்டிவ் நம்பர் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க -6. அந்த இடத்துல நிப்பாட்டிடணும். யூசர் கொடுத்த நம்பர் மைனஸ் நெகட்டிவ் நம்பரா இருந்ததுன்னா அந்த இடத்துல நிப்பாட்டிடணும். யூசர் சிம்பிள் வந்து மைனஸ் செலக்ட் பண்ணலாம். பட் கொடுக்குற நம்பர் நெகட்டிவ் நம்பரா இருந்ததுன்னா யூ ஷுட் ஸ்டாப் த லூப். அது வரைக்கும் யூசர் என்ன மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் என்ன நம்பர் கொடுத்தாரோ அதை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சுதா? ஹோம்ஒர்க் என்னன்றது புரிஞ்சுதா? புரிஞ்சுதுண்ணா. அதர்ஸ்? புரிஞ்சு. புரிஞ்சிடும்.